Hi everybody, overseas also housefull கூலி அடிக்கும் வாட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகிறது எல்லாருக்கும் தெரியும். இது கூட கூலி படமும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அவங்க அதிரடியா அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா ஓவர்சீஸ்ல புக்கிங் ஸ்டார்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற தகவல் வந்துருந்து. இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் அமெரிக்காவில் உங்களுக்கே தெரியும் யூஎஸ்ஏல 1.12 மில்லியனை வசூல் பண்ணி நான் தான்டா கிங் அப்படின்னு தெரிவிக்க விட்டாரு. அதுக்கப்புறம் வார் 2 பார்த்தீங்கன்னா ஒன்லி $200K வசூல் பண்ணி அந்த லெவலுக்கு தான் இருக்கு. அதாவது டிக்கெட் யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஆமாங்க, அதான் உண்மை. அமெரிக்காவுடைய ஃபுல் டாட்டா நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. இப்போ நியூசிலாந்துல என்ன அப்படின்றத பார்க்கலாம். நினைச்சிருக்கேன் பாருங்க. கூலி பார்த்தீங்கன்னாக்கா 375 டிக்கெட்டு விற்பனை ஆயிடுச்சு, சோல்ட் அவுட் ஆயிடுச்சு 8 ஷோ. ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 டிக்கெட் தான், அதுவெல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதே பார்த்தீங்கன்னா வார் 2 ஹிந்தி பார்த்தீங்கன்னா 10 டிக்கெட் தாங்க வித்துருக்கு. அத்தனைக்கு பார்த்தீங்கன்னா 18 ஷோ. இங்கே பாருங்க எவ்வளோ வித்தியாசம். தலைவருடைய கூலி படத்துக்கு வெறும் 8 ஷோ தான் டிக்கெட் எல்லாம் வித்துடுச்சு, சோல்ட் அவுட்டு. ஆனால் இங்கே 18 ஷோ ஓப்பன் பண்ணி கடையை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. மொத்தமே 10 டிக்கெட் தான் வித்துருக்கு. அது மட்டும் இல்லைங்க, தெலுங்குல 1 டிக்கெட் தான் வித்துருக்கு. இதோ நினைச்சிருக்கேன் பாருங்க. இதுதாங்க தலைவர் ஸ்டைல். கெடுவான் கேடு நினைப்பார். திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்றேன்னா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா தியேட்டர் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. அது ஏன்னா கூலி படத்துக்கு தியேட்டர் கொடுக்க கூடாது அப்படின்னு. ஆனா கெடுவான் கேடு நினைப்பான். அதை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அவங்களுக்கு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இப்போ மக்கள் தான் அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் உலகம் முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்திட்டு இருக்குங்க. ஆமாங்க, இப்போ ஆஸ்திரேலியாவில் என்ன நிலவரம் அப்படின்றத நினைச்சிருக்கேன் பாருங்க. இது நேத்து உள்ளது, இப்போ லேட்டஸ்ட் இல்லை. இதுல என்ன கூலி எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு, எவ்வளவு டிக்கெட் வித்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கூலி 65 ஷோ அங்க ஓபன் பண்ணியிருக்காங்க. 3957 டிக்கெட் வித்திருக்குங்க. டாலர் பார்த்தீங்கன்னா $1,21,041 அங்க வசூல் பண்ணிருக்குதா சொல்லியிருக்காங்க. இங்க வார் 2 ஹிந்தியில பாத்தீங்கன்னா 70 ஷோ ஓபன் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா வெறும் 242 டிக்கெட் தான் வித்திருக்குங்க. $7,424 தான் வசூல் பண்ணிருக்கு. அதே தெலுங்குலயும் ஓபன் பண்ணிருக்காங்க 21 ஷோ. அதாவது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா 90க்கு மேல வருதுங்க ஷோஸ் அவங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே டிக்கெட் யாருமே வாங்கறதுக்கு ஆள் கிடையாது. தெலுங்குல ஒரு $3,184 அவ்வளவுதாங்க. மொத்தமா சேர்த்தா கூட இது $10,000 கூட வரல. அங்க பாத்தீங்கன்னா $1,21,000 மேல வசூல் பண்ணிருச்சு. இதுதாங்க தலைவர். தலைவர் கூட யார் மோதினாலும் நிலைமை இதுதான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஜூனியர் என்டிஆரும் நல்ல நடிகர் தான், ஹிருத்திக் ரோஷனும் நல்ல நடிகர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தலைவர் கூட மோதனா இப்படிதான் நிலைமை, அது யாரா இருந்தாலும். ஏன்னா தலைவருடைய பவர் அப்படி. பாலிவுட் பாக்ஸ் ஆபீஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மலேசியாவில் கூலி புக்கிங் ஸ்டார்ட் ஆகி இப்ப பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அரௌண்ட் 6000 டிக்கெட் வந்து சோல்ட் அவுட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ரெக்கார்டு தலைவர். அதாவது நேத்து பாத்தீங்கன்னா 3000 சொச்சம் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கு இப்போ இந்த தகவல் இருக்கு, 6000 சொச்சம் டிக்கெட் வந்து அங்க சோல்ட் அவுட் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுதாங்க தலைவருடைய கெத்து. பாத்தீங்களா நண்பர்களுக்கு, நான் முன்னாடியே சொன்னேன் தலைவர் கூட எந்த படம் மோதினாலும் அங்க எடுபடாதுங்க அப்படின்னு. ஏன்னா தலைவர் தான் எப்போதுமே ஜெயிப்பார். அவர் வந்து பந்தயத்துல ஜெயிக்கிற குதிரை அப்படின்றது மட்டும் உறுதி பண்ணீங்க. நீங்க சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய டிக்கெட் பாத்தீங்கன்னா ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லுங்க. அங்க வார் 2 அடிச்சிட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு நான் பதிவு போட்டிருக்கேன், நீங்க பார்த்துருக்கலாம். இதுல எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது. ஏன்னா ஓவர்சீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து எல்லா ரிசல்ட்டும் வந்துடும். அங்கெல்லாம் மறைக்க முடியாது. இங்க வடை சுடுறப்பல அங்க வடை சுட முடியாது. இங்க காலையில புக்கிங் பண்றாங்கன்னா அங்க ஈவினிங்லாம் வந்து கரெக்டா என்ன கலெக்ஷன் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓவர்சீஸ்ல எவ்வளவு வசூல் பண்ணோம், நம்ம இந்தியா அளவுல எவ்வளவு வசூல் பண்ணோம் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் காட்டும். அதை டச் பண்ணீங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் காட்டுங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆல்னு இருக்கும், ALL. அதை டச் பண்ணீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய சூப்பரான அப்டேட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சூப்பர் ஸ்டாருடைய சூப்பரான அப்டேட்டுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூப்பர் ஸ்டார் சொந்தத்தில் ஒருவன். பாய் பாய். ஜெய் ஹிந்த்.